Good morning to everybody. Simplify everything. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்தியா முழுக்க ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் எதில் குவாலிஃபை ஆகிருக்கணும்? ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அதில் குவாலிஃபை ஆகி ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணியிருந்தால் ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜஸில் எனக்கு சீட் அவைலபிளாக இருக்கும். இது எல்லா குழந்தைகளுக்குமே தெரியும். இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இன்னொரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? சரி ரைட்டு, அந்த காலேஜஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? NIRF அந்த ரேங்க் லிஸ்ட்டில் அந்த காலேஜ் எத்தனாவது பிளேஸில் இருக்குது? இந்த டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ அந்த குழந்தைகளுக்கு தேவை. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, அதனுடைய இயர் அண்டு அதனுடைய NIRF ரேங்க் லிஸ்ட்டில் நேம் அது எத்தனாவது பிளேஸில் இருக்குது. ரைட், ஓகே, எப்போ சொல்கிறது தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஆல் இண்டியா லெவலில் NIRF நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் இதில் டாப் மோஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது. ஸோ நான் சொல்ல போகிறது ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் சொல்ல போகிறேன். பட் இது ஒன்றை மட்டும் என்ன செய்வேன்னு கேட்டால் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், ஐஐடி மெட்ராஸ். ஏன் சார் இதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க? ரேங்க் லிஸ்ட்டில் இதான்ப்பா ஃபஸ்ட்டில் இருக்குது, நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜுங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடறேன்னா சொல்லிடுறேன். அப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது அது வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் சொல்ல போகிறேன். இது தமிழ்நாடு காலேஜுங்கிறதுனால ரொம்ப பெருமையாக ஃபஸ்ட்டே என்ன செஞ்சிடறேன்னா ஐஐடி மெட்ராஸ் NIRF ரேங்க் லிஸ்ட்டில் டாப் மோஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு காலேஜ் இன் இந்தியா. ஐஐடி கராக்பூர் 6th பிளேஸில் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் 1951 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி பாம்பே 3rd ரேங்கில் இருக்குது. மகாராஷ்டிரா 1958 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி கான்பூர் 4th பிளேஸில் இருக்குது. உத்தரப்பிரதேசில் இருக்குது. 1959 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி டெல்லி 2nd பிளேஸில் இருக்குது. ஐஐடி டெல்லி 2nd பிளேஸில் இருக்குது. 1961 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி கவுஹாத்தி 7th பிளேஸ். ஐஐடி கவுஹாத்தி 7th பிளேஸ் அஸ்ஸாமில் இருக்குது. 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி ரூர்க்கி அதான் உத்தரகாண்டில் இருக்குது. 2001 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 5th பிளேஸில் வருது. ஐஐடி ரோப்பார் 22 பிளேஸ். ஐஐடி ரோப்பார் 22 பிளேஸ் பஞ்சாபில் இருக்குது. 2008 தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி புவனேஸ்வர் 47th பிளேஸ். என்ன சார் 47th பிளேஸ்லாம் சொல்கிறீங்க? எப்போ இது வந்து என்னதுன்னு கேட்டால் ஆல் இண்டியாவில் டோட்டலாக 23 காலேஜஸ் தான் இருக்குது. பட் ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட்டில் இந்த இது வந்து என்னென்னு கேட்டால் 47th பிளேஸில் இருக்குது. ஐஐடி புவனேஸ்வர் 47th பிளேஸ் ஒடிசாவில் இருக்குது. 2008 தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி காந்தி நகர் 18th பிளேஸ் குஜராத் 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி ஹைதராபாத் 8th பிளேஸ் தெலுங்கானாவில் இருக்குது. 2008 தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி ஜோத்பூர் 30th பிளேஸ் ராஜஸ்தானில் இருக்குது. 2008 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி பாட்னா 41th பிளேஸ் 2008 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பீகாரில் இருக்குது. ஐஐடி மாண்டி 33 பிளேஸ் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி இந்தூர் 14th பிளேஸில் இருக்குது. மத்திய பிரதேசில் இருக்குது. 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி வாரணாசி 15th பிளேஸில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் 1919 என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி பாலக்காடு கேரளாவில் இருக்குது. 2015 தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி திருப்பதி ஆந்திர பிரதேசில் இருக்குது. 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி தான்பேட் ஜார்க்கண்டில் இருக்குது. 2016 தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி பிலாய் சத்தீஸ்கரில் இருக்குது. 2016 என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி தார்வாத் வேறு, இது தார்வாத்
கர்நாடகாவில் இருக்குது 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி ஜம்மு 67th பிளேஸில் இருக்குது. 2016 என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி கோவா இது ரேங்க் லிஸ்ட்லேயே இன்னும் வரல. ஐஐடி கோவா இன்னும் ரேங்க் லிஸ்ட்லேயே வரல. 2016 தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இந்த வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, டாப் 10க்கு மேலே வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ரேங்க் லிஸ்ட்டு அண்டு ஸ்டேட்டு அண்டு அந்த காலேஜினுடைய நேம். டோட்டலாக இந்தியா முழுக்க எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னு கேட்டால் 23 ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் செலக்ட் பண்ணி படிக்கிறது வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணவங்களால் மட்டும்தான் இதில் என்ன செய்ய முடியும், ஜாயின் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச்.